சினிமாவுல தொடர்ந்து அவங்களுடைய வெற்றி கால்கள் வந்து பதிச்சுட்டே இருக்கிறாங்க. ஸோ வாரம் அவங்களுடைய படங்கள் ரிலீஸ் ஆயிட்டு இருக்குது. அண்ட் ஒவ்வொன்னும் வந்து சக்சஸ்ஃபுல்லா கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இட்ஸ் சக்தி ஃபிலிம் ஃபேக்டரியினுடைய நிறுவனர் திரு சக்திவேலன் அவர்களை பேசுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். கண்ணப்பா, முதல்ல சரத் சார்கிட்டேருந்து தான் அது ஆரம்பிக்கணும். திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணாங்க, கண்ணப்பா படம் தமிழ்நாடு ரிலீஸ் பண்ணுறீங்களா? சார் என்ன சார் கேட்குறீங்க, ஒரு பேன் இண்டியா ஃபில்மு சார், அது ஆப்பர்ச்சுனிட்டி சார். இது நீங்கள் சொல்கிறது வந்து ஆப்ஷன் கிடையாது, ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிற லெவலில் நான் சார்ட்டு சொன்னேன். இல்லை ஆக்சுவலாக வந்து தமிழ்நாடு ரிலீஸ் பற்றி நான் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது நான் உங்கள் பேரை சொல்லலாம் அப்படின்னு யோசித்தேன். நான் உங்கள்கிட்ட சொல்லாமல் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு கால் பண்ணேன். கண்ணப்பா படம் தமிழ்நாடு நல்லபடியாக ரிலீஸ் பண்ணி கொடுத்துருங்க. ஏற்கனவே வந்து சார் வந்து என்னோட ஒர்க்கை வந்து போர்த்தொழில், பரம்பொருள் இதில் எல்லாமே பார்த்துருக்காங்க. அந்த நம்பிக்கைன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சரத்குமார் சார். இது சொல்லி முடிச்சுட்டு திருப்பி இம்மிடியட்டாக கால் பண்ணாங்க. நான் அங்கே சொல்லிட்டேன், தமிழ்நாடு நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும், மற்ற விஷயங்கள் நீங்கள் நேரடியாக பேசிக்கோங்க அப்படின்னு. யூஸ்வலாக வந்து ஒரு நெகோசியேஷன் இருக்கும், எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே. இதோட இது என்ன மாதிரி பண்ண போகிறோங்கிறத பற்றின ஒரு நெகோசியேஷன் இருக்கும். நான் அதை எதிர்பார்த்து சரி யார்கிட்டேருந்து கால் வரப்போகுது அப்படின்ட்டு இருந்தேன். அப்போ ஒரு கால் வந்துச்சு. கால் வந்தப்ப சரி லீகல் டீம்லேருந்து பேசுவாங்க அல்லது நெகோசியேஷனுக்காக உள்ள பர்சன் பேசுவாங்க, பிஸ்னஸ் பீப்புள் பேசுவாங்க அப்படின்ட்டு எடுத்தா விஷ்ணு மஞ்சு சார் பேசினார். எனக்கு ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஒரு மிகப்பெரிய பேன் இண்டியா ஃபில்மோட ஹீரோ நேரடியாக ஃபோன் அடிச்சுட்டு தமிழ்நாடு நீங்கள் ரிலீஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வார்த்தை மட்டும்தான் சொன்னார். எங்கள் குழந்தைய உங்கள்கிட்ட ஒப்படைக்கிற மாதிரி ஒப்படைக்கிறோம், நல்லபடியாக ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னாங்க. எனக்கு எதுவுமே சொல்ல தோணலை. ஒரு சின்ன நெகோசியேஷன் இல்லை. அந்த படத்தை பற்றி இவ்வளோ பட்ஜெட்டில் பண்ணியிருக்கோம், இதை பண்ணியிருக்கோம், அதை பண்ணியிருக்கோம், எந்த பில்டப்பும் கிடையாது. அல்லது அட்லீஸ்ட் நான் வந்து இப்படியெல்லாம் சிரமப்பட்டு பண்ணோம், அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஒரே வார்த்தையில் அதை முடித்தார், எங்கள் குழந்தைய அவங்கள்ட்ட ஒப்படைக்கிறோம், நல்லபடியாக ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு. எனக்கு ஒரு மாதிரி சிலிர்ப்பாக இருந்துச்சு. இவ்வளோ பெரிய படம் பண்ண ஒரு ஹீரோ ஜென்ரலாக ஒரு படத்தை பற்றி அந்த படத்தோட ஹீரோ நேரடியாக ஃபோன் பண்ணி பேசுகிறதுங்கிறது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அந்த சினிமா மேலே உள்ள பேஷன் அல்லது லவ் அவரை வந்து அது மாதிரி சொல்ல வச்சிருக்கு அப்படின்னு. அது முடிச்சுட்டு ட்ரெய்லர் பார்க்குறேன். அதுக்கு பிறகு அந்த ட்ரெய்லர் வருது. ட்ரெய்லர் பார்க்குறேன். ட்ரெய்லர் பார்த்தா அந்த சிவலிங்கத்தை அவர் போய் கட்டி பிடிக்கிற ஒரு சீன் பார்த்தா அவர் பேசுனதும் அதுவும் வந்து ஒன்றா ரிலேட் ஆச்சு. அந்த சிவனை கிட்டத்தட்ட ஒரு குழந்தை மாதிரி போய் நான் பார்த்துக்கிறேங்கிற லெவலில் பயங்கரமாக இருந்துச்சு. ஆக்சுவலாக வந்து என்னென்னா அந்த 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 சினிமாவை அவர் எந்தளவு காதலிச்சாரோ அந்த படத்தை எந்தளவு காதலிச்சிருக்காருங்கிறது வந்து அவரோட வார்த்தைக்கும் அந்த ஃப்ரேமில் உள்ள அந்த ஃப்ரேமுக்கும் என்னால் ஈஸியாக கனெக்ட் பண்ண முடிஞ்சிச்சு. மிகப்பெரிய ஸ்டார் காஸ்ட் எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய பொருட்செலவில் பண்ணப்பட்ட படம். அதை விட நமக்கு இன்னொரு சந்தோஷமான விஷயம், நம்ம ஒவ்வொருத்தருமே இங்கே உள்ளவங்களில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 99% கண்டிப்பாக கண்ணப்பா கதையை வந்து ரொம்ப நுட்பமாக சின்ன வயசுலேருந்தே கேட்டு பழகியிருப்போம். நமக்கு வந்து இப்போ இன்னைக்கு பொன்னியின் செல்வமாக இருக்கட்டும், அந்த காலத்தில் வந்த சம்பூர்ண ராமாயணமாகட்டும் இருக்கட்டும், அல்லது மகாபாரதத்தை தழுவி எடுக்கப்பட்ட திரைப்படங்களாக இருக்கட்டும், காலங்காலமாக நம்ம கேட்டுக்கிட்டு இருக்க கதையை பெரிய ஸ்க்ரீனில் நமக்கு பிடிச்ச ஆர்டிஸ்டோட பார்க்கும் பொழுது அந்த ஆடியன்ஸுக்கான கனெக்டுங்கிறது வேற ஒன்றா இருக்குது. பொன்னியின் செல்வன் எடுக்க ஆரம்பிக்கும் போதே எல்லாருக்கும் தெரியும் வெற்றி படம் அப்படின்னு. ஆனால் அது அவ்வளோ பெரிய வெற்றி படங்கிறது வந்து எல்லாரும் நினச்சதை விட 2 மடங்கு அதிகமாக பண்ணிச்சு. இந்த கண்ணப்பா அப்படிங்கிறது வந்து ஒரு பக்தியை நோக்கி அல்லது சிவனை நோக்கி ஒரு சிவனடியாரோட அல்லது வந்து சிவன் பக்தி உள்ளவங்க அல்லது கடவுள் பக்தி உள்ள ஒவ்வொருத்தருமே அந்த கண்ணப்பா கதை கேட்கும் பொழுது அதை விட உயர்வா ஒரு பக்தியை வந்து சொல்லிட முடியாது. நம்ம எல்லாம் அதை கேட்டுதான் வளர்ந்துருப்போம். தமிழ்நாட்டில் உள்ள சின்ன குக்கிராமங்கள் வரைக்கும் அந்த கதை வந்து மறுபடி
பாட்டிகளால், அம்மாக்களால், அக்காக்களால் திருப்பி திருப்பி சொல்லப்பட்டு கேட்டு வளர்ந்த நம்ம தான். அதை வந்து மிக சின்ன லெவலில் பண்ணாமல் ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காங்க. பேன் இண்டியா ஆர்டிஸ்டாக அன்னைக்கு வந்து ஹிந்திலேருந்து, தெலுங்குலேருந்து, மலையாளத்துலேருந்து, கன்னடம்லேருந்து அவ்வளோ ஆர்டிஸ்ட், தமிழ் இண்டஸ்ட்ரியிலேருந்து நம்ம சரத்குமார் சார் வந்து அவரோட ரோல் வந்து ட்ரெய்லர்லேயே ரிவீல் பண்ணிட்டாங்க. எனக்கு ரொம்ப ஒரு 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 தலைவன், கடவுள் மேலே ரொம்ப பக்தியாக இருக்கக்கூடிய ஒரு தலைவனுக்கும் தன்னோட பையன் பெரிய அளவில் பக்தி மார்க்கத்தில் இனிஷியலாக இல்லாத ஒருத்தருக்குமான ஒரு கனெக்ஷனை ஸ்டார்ட் பண்ணி ஓப்பன் பண்ணாங்க ட்ரெய்லர்லேயே. ஆலயம் ப்ரொடக்ஷனில் தசரதன்னு ஒரு படம் சார் ஹீரோவாக பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து ரொம்ப சாத்தியத்தை சொல்லிக்கிட்டு இருக்க சிவகுமார் ஐயாவுக்கு பையனா ரொம்ப ஆக்ரோஷமாக ஒரு போலீஸ் அதிகாரியாக வருவார் சார். அது வந்து ஒரு அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய கரண்டில் உள்ள ஒரு ஸ்டோரி. பழைய இது பார்க்கும் பொழுது எனக்கு வந்து சிவகுமார் சாரோட பையனாக நடித்த சரத்குமார் சார் இன்னைக்கு வந்து விஷ்ணுமஞ்சி சாரோட அப்பாவா, ஒரு தலைவனா, ஒரு ஒரு முக்கிய இடத்தோட, ஒரு கூட்டத்தோட, குழுவோட தலைவனா ரொம்ப அழகாக எனக்கு கனெக்ட் ஆச்சு. அது என்னென்ன சாதாரணமாகவே அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் வந்து ரொம்ப அழகாக பண்ணிட்டு போகக்கூடிய ஆள் சரத்குமார் சார். அது ரொம்ப பொருத்தமாகவும் இருந்துச்சு. இந்த திரைப்படம் பட்டி தொட்டி எல்லாம் வந்து மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறணும். இது வந்து என்னென்னா ஒரு உயர்ந்த நோக்கத்துக்காக ஏதோ சும்மா ஒப்பைத்தலோ இதுவோ இல்லாமல் நிறைய உழைப்புகளோடையும் கனவுகளோடையும் தயார் பண்ணியிருக்காங்க. ஜென்ரலாக நம்ம எடிட்டர் ஆண்டனி சாரோட கத்திரி மட்டும்தான் பேசும். அவரே இவ்வளோ நேரம் பேசியிருக்காருன்னா அது வந்து என்னென்னா படத்தில் விஷயம் இல்லாமல் அவ்வளோ நேரம் பேச மாட்டார். ஆக்சுவலாக இந்த படத்தோட கிளைமேக்ஸ் 1 hour கூஸ் பம்ப் அப்படின்னு சொல்லி ஒரு எடிட்டர் சொல்கிறது, அது மற்ற எடிட்டரை கூட சொல்ல வச்சிடலாம், அவரை சொல்ல வைக்க முடியாது. அவர் 2 வாரத்துக்கு மேலே பேச மாட்டார். எனக்கு தெரிஞ்சு அதிகமாக பேசி நான் அவரை பார்த்தது இந்த ஸ்டேஜில் தான். சம்பத்ராம் சார் நான் சோசியல் மீடியாவில் பார்த்துட்டு இருப்பேன். இப்போ இல்லை, இந்த படத்தோட சின்ன அப்டேட் இருந்துச்சுன்னா கூட அதை வந்து பயங்கரமாக எடுத்து ப்ரெசென்ட் பண்ணிகிட்டு இருப்பார். ஒரு ஆர்டிஸ்டாக அவரோட கேரக்டர் அதில் இருந்துச்சுன்னா கூட அந்த படத்தை அவ்வளவு லவ் பண்ணதுனால தான் அந்த படம் வந்து எவ்வளோ முக்கியமான படங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அத்தனைதெல்லாம் திருப்பி அந்த சோசியல் மீடியாவில் எடுத்து அதை வந்து புஷ் பண்ணிக்கிட்டே இருப்பார். நான் நிறைய உங்களோட ஸ்டேட்டஸ்லேருந்து எல்லாமே பார்த்துருக்கேன். இந்த படத்தை நிறைய நீங்கள் வந்து புஷ் பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஒரு நல்ல படம், மிகப்பெரிய உழைப்பை போட்டு பண்ணக்கூடிய எல்லா திரைப்படத்துக்கும் பத்திரிகையாளர்களுடைய சப்போர்ட் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். நீங்களும் இந்த படத்தை எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியுமோ, ஒரு நல்ல எண்ணங்களை மக்கள் மத்தியில் விதைக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய கருவியாக நீங்கள் இருந்து இந்த திரைப்படத்தை தமிழகத்தில் வெற்றி பெற செய்கிற அளவுக்கு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குமாறு பணிமுன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த படத்துக்கு PR விஸ்வா பிரதர் அவங்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.